ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இது ஒரு பொங்கல் ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என் வீட்டோட கோயில். நான் வீட்டில் இங்கே தான் சாமியெல்லாம் வச்சு கும்பிடுவேன். ஸோ காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து கேஸ் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் பூசிட்டேன். அதுக்கு பிறகு பொங்கல் இங்கே வச்சுட்டேன். சைடு பை சைடு வெண்பொங்கல் தான் வைக்கிறேன். அதனால தான் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரிசி நல்லா கழுவி போட்டுட்டு இந்த பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்துட்டு ஆண்டவன் எல்லாருக்கும் நல்ல ப்ராஸ்பரிட்டியும் நல்ல சக்ஸஸ் கொடுக்கட்டும். அதுக்காக இங்கே வந்து வெள்ளை பாயசம் தான் பண்ணுவேன். நான் இந்த சக்கரை பொங்கல் பண்ண மாட்டேன். அதனால தான் கொஞ்சோண்டு வெண்ணெயை உருக்கிட்டு போட்டு அதில் வந்து இந்த முந்திரி பருப்போ அது முந்திரியும் பிஸ்தா பருப்பு வந்து லேசாக நறுக்கி அதுவும் போட்டுட்டேன். அது போட்ட பிறகு திருப்பி அரிசியும் கழுவி போட்டுட்டு அதில் பால் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் சிம்மில். அதுக்குள்ளே சரி இங்கே வந்து க்ளீன் பண்ணிடலான்னுட்டு எல்லாமே நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே எல்லாம் கோயிலெல்லாம் நல்லா தேய்ச்சி இது பண்ணி க்ளீன் பண்ணி திருப்பி துணி வச்சு எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே வழுக்கு பொறுத்ததுனால கொஞ்சம் கருப்பு மேலே வந்துடும். சரின்னுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் சந்தனம் ஜவ்வாத் பவுடர் போட்டு தான் சந்தனத்தை கலக்கியிருந்தேன். அதனால தான் சந்தனம்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோவை நல்லாவே கங்கா தண்ணி போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபோட்டோ வச்சுட்டேன். எல்லாம் ஃபோட்டோத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்ச பிறகு எல்லாம் ஃபோட்டோக்கு ஒன்றுன்னா மாலை போட்டுட்டேன். இதெல்லாம் பாருங்கள், மாலையெல்லாம் போட்டு இதெல்லாம் இப்படி தான் நான் நார்மலாக வைப்பேன். இப்போ பொங்கல்னால இது எல்லாம் பண்ணிட்டேன். சரி, அந்த நடுவில் பொங்கல் ஆகிட்டு பாயசம் ஆகிட்டு அது 2 படைப்புக்குள்ளே வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இது எங்கள் அப்பா, இது என் அக்கா பொண்ணுக்கெல்லாம் ஃபோட்டோவில் மாலையெல்லாம் போட்டுட்டேன். படைப்பில் எல்லாம் வெண்பொங்கல் பாயசம் எல்லாம் வச்சுட்டு இங்கே படைப்பு வச்சுட்டேன். படைப்பு அதுக்கு பிறகு இது வந்து பூஜை பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வடை பண்ணியிருக்கேன், வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன், பாயசம் பண்ணியிருக்கேன். இது ஒரு பூஜை பண்ணி சாம்பிராணிலாம் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு 2வது ஸ்டைலில் வந்து சாம்பார் ஸ்டார்ட் பண்ணேன். சாம்பார் வந்து ரொம்ப காய்கறி நான் போடல. ஏன்னா நானும் என் பொண்ணு தான் இருக்கோம். வேறு அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க வீட்டில் பொங்கல் சமையலுக்காக. அதனால தான் ப்ரெஷர் குக்கரில் கடுகு ஜீரகம் போட்டுட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைக்கூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லாவே கிண்டிட்டு பிறகு சொரக்காய் இருந்தது. சொரக்காவை நல்லா வெட்டி அதுக்கு பிறகு அது போட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸில் தான் சொரக்காய் இருந்தது. பிறகு ஒரு நல்ல பெரிய தக்காளி இதுவும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு மஞ்சளும் உப்பு லேசாக அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த நனைய வச்ச பருப்பு இது 10 நிமிஷம் முன்னாலே நனைய போட்டுட்டேன். நினச்சிட்டு இதை நல்லபடியாக கிண்டி இதில் கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர், இது வந்து ஈஸ்டர்ன் சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஆனால் இந்த காரத்துக்கு இந்த சாம்பார் பவுடரும் போட்டுருவேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு இதை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி எவ்வளோ அளவுக்கு தண்ணி போட்டுட்டேன். அந்த காய்கறிலாம் முங்குற அளவுக்கு போட்டுட்டு திருப்பி குக்கரில் 3 சீட்டி இழுத்துட்டேன். அதுக்குள்ளே சரி தேங்காய் அரைச்சிடலான்னுட்டு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நிறையவே தேங்காய் வந்து வெட்டி நறுக்கி போட்டுட்டேன். போட்ட பிறகு இங்கே வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறேன். அதனால ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய் இது வெங்காயம் போட்டு கறி இலை போட்டு அதுக்கு பிறகு வெள்ளைக்கூடு போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கு பிறகு தக்காளி போட்டு இது நல்லபடியாக கிண்டிட்டேன். எண்ணெய்லாம் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், எப்போவுமே பார்த்துட்டே இருங்க. அதுக்கு பிறகு இது காலிஃப்ளவர் இருந்தது. காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்கிற வெந்நி தண்ணியில் நறுக்கி பொடுசாக எல்லாம் போட்டு நல்லா ஒருக்கா கழுவி திருப்பி இதில் போட்டுட்டேன். அதுக்கு பிறகு இதுலேயும் வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான். பஸ் இது ரெடி ஆகிட்டு வேறு அரைச்சி வச்ச தேங்காய் ஆல்ரெடி இருந்தது. அந்த தேங்காவை வந்து சாம்பாரை நல்லா எடுத்து பாருங்கள், நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டிட்டேன். கிண்டினால இது வந்து கடைய கூட தேவையில்லை. அதனால புளி தண்ணி நல்லா ஒரு இது எக்ஸ்ட்ராக்ட் ஊட்டிட்டேன். அதுக்கு பிறகு தேங்காய் அரைச்சி வச்சது ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டு நல்லா கிண்டிட்டேன். திருப்பி 2வது வாட்டி புளி தண்ணி ஊற்றி திருப்பி அதை கேஸில் கொதிக்க வச்சுட்டேன். பச்சை வடகை போட்டுன்னுட்டு இருக்கிற மீதி தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி தேங்காவை காலிஃப்ளவரில் போட்டுட்டேன். அவ்வளோதான். இங்கேயும் இந்த காலிஃப்ளவர் கூட்டம் ஆகிட்டு சாம்பாரும் ஆகிட்டு ஏற்கனவே வெண்பொங்கல் இருக்குது, அது கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன். அதுக்குள்ளே வீடு பாருங்கள் எப்படி ஆகிட்டு, சும்மா தார் பூரா ஆகிட்டு. சரி என்ன செய்யலாம், இது கொதிக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகுறதுக்குள்ளே பிள்ளைகளும் வந்துட்டாங்க சாப்பிட. நான் பாத்திரம் நல்லா நரைஞ்சிட்டு சிங்க் ஃபுல்லாக. சரி எப்படி இருந்தாலும் பாத்திரத்தை கழுவிடலான்னுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை கழுவிட்டேன். நல்லா பாத்திரத்தை எல்லாம் கழுவி சுத்தமாக வச்ச பிறகு 2வது பூஜை பண்ணேன். அது ஒரு மத்தியானம் ஒரு மணி 3 ஆகிட்டு. அவ்வளோத்துக்குள்ளே இவ்வளோ செய்கிறதுக்கும் சரின்னுட்டு அதுவும் எல்லாம் பூஜையும் சைட் பை சைட்
பண்ணேன். ஆனால் இங்கே சிங்கில் நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு ரெண்டாவது பாருங்கள், சாம்பாரும் நல்லா கொதிச்சு நல்லா வாசனை பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக வந்துட்டு. இந்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பொங்கல், தேங்காய் பழம், வடை, காலையில் சுட்ட வடை எல்லாம் இருந்தது. ஸோ அரிசி சோறு போட்டுக்கிட்டேன், சோறு போட்டுட்டு சாம்பார் போட்டுட்டேன். இது வந்து ரெண்டாவது படைப்பு வைக்கிறேன் சாமிக்கு. திருப்பி சோறு சாம்பார், இதில் மட்டும் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் கூட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பப்படம் நான் வந்து வறுத்துருந்தேன், அது வந்து கிளிப்பில் எடுக்கலைன்னா. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது படைப்பு போட்டுட்டேன். இதோ ரெண்டாவது படைப்பு போட்டுட்டு சாமிக்கு பூஜை பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன். பிள்ளைகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு நான் ஓட் பண்ண போயிட்டேன். ஓட் பண்ணிட்டு வந்த பிறகு நான் ஒரு 5 மணி ஆகிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே. அதுக்குள்ளே சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். இந்த பாருங்கள், இதுதான் கிளிப்ஸ் நான் வச்சது சாமிக்காக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னுட்டு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.